பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமதான் மாதம் முடிவடைந்து 3வது வாரத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். காலத்தின் சூழல் நம்மை மிகவும் வருத்தத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம்கள் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக, மன அழுத்தம் கொண்டவர்களாக, பல்வேறு சிந்தனைகளை பல்வேறு விஷயங்களின் மூலமாக அடுத்தடுத்து என்ன நிகழுமோ என்கிற அச்சத்தாலும், அடுத்தடுத்து நிகழுகின்ற அல்லது நிகழப்போகின்ற விஷயங்களால் நாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவோமோ, எப்படி அதை நாம் சமாளிக்கப் போகிறோம், அந்த நிலைகள் வந்தால் நமது சந்ததிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற அச்சத்திலேயும் பீதியிலேயும் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலச்சூழல். ஆனால் நாம் சரித்திரங்களுக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ் ரசூலின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அருள் போதனைகள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமான மனிதன் நிச்சயம் அவன் உயர்ந்தவனாக, சிறந்தவனாக, நற்குணம் உள்ளவனாக, பிறரின் உணர்வுகளை மதிக்கக்கூடியவனாக, பிற மதத்தினர்களை சகோதரர்களாக பாவிப்பவனாகத்தான் இருப்பான். அப்படித்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இனிமேலும் இருப்போம். அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு முஸ்லிம் என்பவன் யார், முஸ்லிம் என்பவன் யார் என்று நபியரிடத்தில் கேட்டபோது, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்றார்கள். ஒரு முஸ்லிம் தன் சகோதர முஸ்லிமுக்கு நாவினாலோ கைகளினாலோ எந்த இடைஞ்சலும் தராமல் வாழக்கூடிய மனிதன்தான் முஸ்லிம்களில் சிறந்த முஸ்லிம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்குத்தான் அவன் தீங்காக இருக்க மாட்டான் என்றால் மற்றவர்களுக்கு என்கிற கேள்வி ஏற்படுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் என்பவன் பிறருக்கு அச்சமற்றவனாக வாழ்வான். எந்த ஒரு பிற மனிதனும் அந்த முஸ்லிமை பார்த்து அஞ்சுகின்ற நிலையில் இருக்க மாட்டான். இந்த முஸ்லிம் எனக்கு கெடுதல் செய்ய மாட்டான், இந்த பாய் எனக்கு நலவை மட்டுமே நாடக்கூடியவன், நிச்சயமாக என் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு நலவை மட்டுமே விரும்பக்கூடியவர், என் அக்கம் பக்கத்து கடைக்காரர்கள் எனக்கு நலவை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள், எனக்கு கெடுதல் விரும்பக்கூடியவர்கள் அல்ல என்கிற எண்ணத்தில் ஒரு முஸ்லிம் வாழ்ந்து காட்டினால் அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து செல்லுகின்ற சஹாபிகளிடத்திலே, புதிதாக இஸ்லாத்தை ஏற்று நபியரிடத்தில் வந்து செல்கிறார்கள், அந்த தோழர்களிடத்திலே, நபி தோழர்களிடத்திலே நபி அவர்கள் 2 விஷயத்தை முன்வைப்பார்களாம், அதிகம் முன்வைப்பார்களாம். அதிலே முதல் விஷயம் என்ன, ஹலால் ஹராமை போதித்துக் கொண்டே இருப்பார்கள். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஷரியத்திலே ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் ஷரியத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது, இதை அதிகம் கவனம் செலுத்துவார்களாம். ஒரு சஹாபி வந்து அருகிலே அமர்ந்தால் அவரது தலையிலிருந்து கால் வரையிலும் நபி அவர்களது பார்வை செல்லும். அவர் அணிந்திருக்கின்ற மோதிரத்தை பார்க்கும், அவர் வைத்திருக்கின்ற முடியை பார்ப்பார்கள், அவர் பேசுகின்ற அந்த உச்சரிப்பை பார்ப்பார்கள், அவர் உடுத்தி இருக்கிற உடையை பார்ப்பார்கள், உடையின் நிறத்தை பார்ப்பார்கள், அந்த உடையின் தரத்தை பார்ப்பார்கள், நடந்து வருகிற போது நடை எப்படி இருக்கிறது என்பதை கூட பார்ப்பார்கள், அவர் அணிந்திருக்கின்ற செருப்பை பார்ப்பார்கள். ஒருவர் நபித்தோழராக இருக்கிறார் என்றால் அவர் அனைத்திலேயும் அவர் பக்குவம் பெற்றவர் என்பதற்காக சொல்கிறேன். நபி அவர்களால் அவர் சீர்திருத்தம் பெற்றவராகத்தான் நபித்தோழர்களை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். எனவேதான் என் நபித்தோழர்களிலே
என்னுடைய தோழர்களிலே எவரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீர் மிக நல்ல மனிதர் தான், ஒரு தோழரிடத்திலே சொல்கிறார்கள், நீர் மிக நல்ல மனிதர் தான், ஆனால் முடியை கொஞ்சம் புஜம் வரையிலும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, அதை கொஞ்சம் குறைத்து கொண்டால் நீங்கள் நல்ல மனிதர் தான் என்றார்கள். நீங்க நல்ல மனிதர் தான், ஆனால் புஜம் வரையிலும் எதற்காக முடி, அதை கொஞ்சம் குறைத்து கொண்டால் நீங்கள் நல்ல மனிதர் தான் என்றார். அதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார். வருகின்ற போது அவர் தலைவிரி கோலமாக வந்தார். ஒரு சஹாபி நபி தோழர் ஒருவர் தலைவிரி கோலமாக வருகிறார். வந்த மாத்திரத்தில் தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், இவருக்கு ஒரு சீப்பை கொடுங்கள், அதை கொண்டு அவர் சீவிக்கொள்ளட்டும், தலையை சீவிக்கொள்ளட்டும், தாடியை சீவிக்கொள்ளட்டும் என்று தன் தோழர்களிடத்திலே சீப்பை தர சொல்கிறார். அந்த சீப்பை பெற்றுக்கொண்ட அந்த சஹாபி தலையெல்லாம் சீவி, தாடியெல்லாம் சீவி, அவர் பிரயாணத்திலே வந்தவர். பிரயாணத்திலே வருகிற போது காற்றடிக்கும் அல்லவா, அதிலே கலைந்து போகத்தானே செய்யும். அப்படி கலைந்து போனால் உள்ளே வருவதற்கு முன்பாக தன்னை சரி செய்து கொண்டு வர வேண்டும் என்பதை நபி அவர்கள் அங்கே காட்டுகிறார்கள். ஏனென்றால் நபி அவர்களது தர்பாருக்கு வருகிறோம், பலரின் பார்வையிலே படப்போகிறோம். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு நாகரிகமாக, எவ்வளவு அழகு லட்சணத்தோடு இருக்க வேண்டும். நபியர்கள் சொல்கிறார்கள், அவருக்கு தலை சீவுவதற்கு சீப்பை கொடுங்க. அந்த சீப்பை கொண்டு அவர் தலையை சீவிக் கொள்ளுகிறார், தாடியை அலங்கரித்துக் கொள்ளுகிறார், பிறகு உள்ளே வருகிறார். நபியர்கள் சொன்னார்கள், இப்பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது, நீங்கள் வந்த நேரத்தில் ஷைத்தானை போன்றிருந்தது. ஷைத்தான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது எப்படி இருந்தது, கன்னஹு ஷைத்தானன், இந்த வார்த்தையவே நபியர்கள் உச்சரிக்கிறார்கள், கன்னஹு ஷைத்தானன். எப்படி இருந்தது, ஆனால் இப்பொழுது தலையை சீவி தாடியை சீவி எவ்வளவு அழகாக வருகிறீர்கள் என்றார்கள். அப்படி என்றால் தலை முடியின் பக்கம் பார்த்திருக்கிறார்கள், வந்த கோலத்தின் பக்கம் பார்த்திருக்கிறார்கள். அந்த சஹாபி கையிலே உடுத்தி இருக்கிற அந்த அணிந்திருக்கிற மோதிரத்தை பார்த்தார்கள், அருகில் அழைத்தார்கள். அவரது கரத்தை தனது முபாரக்கான கரத்தோடு இணைத்தார்கள். தன் வலது கரத்தால் அந்த மோதிரத்தை கலட்டி தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறிந்து விட்டு சொன்னார்கள், ஆண்கள் தங்க மோதிரம் அணியக்கூடாதல்லவா என்று சொல்லி தூக்கி எறிந்தார். தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய வேலையை நோக்கி நபி அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த சஹாபியும் தன் வேலையை நோக்கி புறப்பட்டார். எரிந்த மோதிரத்தை அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. அருகில் ஒரு மனிதர் சொன்னார், நபி அவர்கள் அதை கலடி தூக்கி எறிந்தார்கள், சரிதான், ஆண்கள் உடுத்தக்கூடாது என்று தானே சொன்னார்கள், பெண்கள் உடுத்திக் கொள்வதில் எந்த தடையும் இல்லையே, அதை எடுத்து சென்று பெண்களிடத்தில் தர வேண்டியதுதானே. அதற்கு அந்த நபித்தோழர் சொன்ன வார்த்தை என்ன, நபி அவர்கள் தனது கரத்திலே என் கரத்தை வைத்து தன் வலது கரத்தால் அதை கலட்டி எடுத்து தூக்கி எறிந்த பொருள் அது. அந்த பொருளை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அதை எடுக்கவும் மாட்டேன், வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்தவும் மாட்டேன் என்றார். நபித்தோழர்கள் கையை உயர்த்தினால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கியது, அல்லாஹுவின் உதவி கிடைத்ததென்றால் இப்படிப்பட்ட நபித்தோழர்களின் கரத்திலே அல்லாஹ் உதவியை வழங்க மாட்டானா? அந்த சஹாபி வருகிறார் என்றால் அந்த சஹாபி உடுத்தி இருக்கிற உடை என்ன, நபி அவர்கள் பார்ப்பார்கள். அந்த உடை எப்படிப்பட்ட உடையாக இருக்கிறது? பெண்கள் உடுத்துகின்ற மஞ்சள் நிற உடையாக இருக்கிறதா? உடனே சொல்லுவார்கள், இந்த மஞ்சள் நிற உடை நாம் உடுத்தக்கூடாது. சிவப்பு நிற உடை உடுத்தி இருந்தால் இந்த உடையை நாம் உடுத்தக்கூடாது, இந்த உடையை நீங்கள் களைந்து விடுங்கள் சொல்லுவார்கள். பவனி வருகின்ற வாகனம் இருக்கிறதே அதை கூட பார்ப்பார்கள். பவனி வருகின்ற வாகனம், அந்த வாகனத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கிற அந்த துணி, அந்த துணியை பற்றி சொன்னார்கள், இந்த துணியை நீங்கள் போட்டு அதிலே அமர வேண்டாம், அது பட்டாடை. நபி அவர்கள் தடுத்தார்கள். பட்டாடை அது ஆண்கள் அணியக்கூடாது, அதை மேலே போர்த்தி அதற்கு மேல் நீங்கள் அமர்ந்திருப்பது பெருமையின் வெளிப்பாடு, அதை நீங்கள் அணிய வேண்டாம். அந்த சஹாபி அணிந்திருக்கிற கீழங்கி, அந்த சஹாபி அணிந்திருக்கிற கீழங்கி இவ்வளவையும் ஒரே சஹாபியக்கல்ல, வருகின்ற ஒவ்வொரு நபி தோழர் விஷயத்திலேயும் நபி அவர்கள் கவனிக்கின்ற விஷயம் அது. உடனே இருக்கின்ற கீழங்கியை பார்ப்பார்கள், அது கீழே புரண்டு கொண்டிருந்தால் சொல்லுவார்கள்,
இது பெருமையின் வெளிப்பாடு, மேலே உயர்த்தி கொள்ளுங்கள். கரண்டை மொழிக்கு கீழே இருக்கக்கூடாது, கரண்டை மொழிக்கு மேலே இருக்க வேண்டும். உயர்த்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதர் தான் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ, நபியர் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் தான் முந்திக் கொண்டு சலாம் சொல்லும் வழக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ, அவர் உடுத்தி இருக்கிற கீழங்கி கரண்டை மொழியை விட மேல் இருக்கிறதோ, அவர் பெருமையிலிருந்து விடுபட்டவர், அவர் தற்பெருமையிலிருந்து விடுபட்டவர், கல்பு சுத்தமானவர் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் கீழங்கையை பார்த்திருக்கிறார்கள். நடை, உடை, பாவனை சகலத்திலேயும் நபி அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். அந்த சஹாபி வருகிறார், அவரை பார்த்த மாத்திரத்தில் சிரித்தார்கள். அவர் நினைத்துக் கொண்டார் தனது தாடியை பார்த்துதான் சிரிக்கிறார்கள். 2-3 முடி, அதை வைத்திருப்பதில் அவருக்கு பெருமையாக இருந்தது. தாடி வந்து விட்டது, எனக்கு ஹுசூருடைய சுன்னத் எனக்கு வந்து விட்டது. 2-3 முடி. நாம் பார்க்கிறோம் அல்லவா, கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவர்கள் மார்க்கத்திலே கொஞ்சம் ஈடுபடுவார்கள், மார்க்கத்திலே லைத்திடுவார்கள். அப்பொழுது அவர்கள் எதிர்பார்ப்பது சுன்னத்தான தாடி வராதா என்று எதிர்பார்ப்பார்கள். சுன்னத்தான தாடி 2-3 முடி வந்தாலும் கூட அதை தடவிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா இந்த அளவுக்குள்ள மார்க்கம் உள்ளவங்களா இன்னைக்கு இல்ல ஹஸ்ரத், நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கு அந்த மாதிரி மாணவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படி 2-3 முடி அதை பாதுகாத்து வைப்பார்கள், தடவிக்கொண்டே இருப்பார்கள். அவரும் அப்படித்தான் உள்ளே நுழைந்தார். நபி அவர்கள் சிரித்தார்கள். சிரித்த மாத்திரத்தில் வெளியே சென்றார், அந்த முடியை பிடுங்கி விட்டார். ஏனென்றால் இதை பார்த்துதான் சிரிக்கிறார்களோ என்று. மீண்டும் உள்ளே வந்தார், சலாம் உரைத்தார். நபி அவர்கள் பதில் தரவில்லை. இப்பொழுதுதானே நபி அவர்கள் சிரித்தார்கள், என் மீது அவ்வளவு கருணையாக பார்த்தார்களே, ஏன் இப்பொழுது என் சலாத்திற்கு பதில் தரவில்லை என்று அவர் ஏக்கமுடுகின்ற போதுதான் நபி அவர்கள் எதற்காக சலாத்துக்கு பதில் தரவில்லை என்பதை உணர்ந்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் நான் பார்த்தேன், உங்களது தாடியின் முடியிலே ஹூரின் பெண்கள் ஊஞ்சல் ஆடுவதை பார்த்தேன், அதை பார்த்துதான் சிரித்தேன். நீங்கள் இவ்வளவு சீக்கிரத்தில் அவசரப்பட்டு விட்டீர்களே, முடியை எடுத்து விட்டீர்களே. ஒவ்வொரு நபருடைய தலையிலிருந்து கால் வரை முடி எப்படி இருக்கிறது, நடை எப்படி இருக்கிறது, உடை எப்படி இருக்கிறது, தாடி எப்படி இருக்கிறது, ஆடை எப்படி இருக்கிறது, அவருடைய எண்ணம் என்ன, அவரது சிந்தனை என்ன, சகலத்தையும் நபி அவர்கள் பிரதிபலிப்பார்கள். உள்ளே வந்து தொழுதால் அவர் தொழுது விட்டு வெளியே வருகிற போது நபியர் சொல்லுகிறார்கள், நீர் தொழவே இல்லை, போய் தொழுது விட்டு வா என்றார்கள். நீர் தொழவே இல்லை, இன்னக்க லம் துஸல்லி, நீ தொழவே இல்லை, தொழுதுட்டு வா. உடனே அவர் உள்ள வந்தார், மீண்டும் தொழுதுட்டு வந்தார். அப்ப நபியர் சொன்னாங்க, மீண்டும் போய் தொழுதுடு, இன்னும் தொழுகவே இல்லை. மீண்டும் போய் தொழுது விட்டு வந்தார். 3 முறை நபி அவர்கள் திரும்ப திரும்ப அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று, எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று. அதற்கு பிறகு சொன்னார்கள், தொழுகையிலே நிதானம் பேண வேண்டும், தொழுகையிலே நிதானம் பேண வேண்டும். நீங்கள் நிதானத்தை பேணவில்லை, எனவே அது தொழுகையே இல்லை என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஒருவர் தொழுகிறார் என்றால் அவர் எப்படி தொழுகிறார் அதையும் பார்ப்பார்கள். ஆனால் இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் வருகின்ற சஹாபிகளிடத்திலே 2 விஷயங்களை அதிகம் முன்வைப்பார்கள். ஒன்று என்ன, ஹலால் எது, ஹராம் எது. அவரது நடை உடை பாவனைகளிலே எதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியவைகள், எதையெல்லாம் அவரிடத்தில் சொல்லப்பட வேண்டியது, எதெல்லாம் அவர் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துவார்கள். என்று அந்த நிலை இல்லை. தான் எதை அறிந்து வைத்திருக்கிறாரோ அதுதான் மார்க்கம் என்று விளங்கிக் கொண்டார், அதுதான் ஷரியத் என்று விளங்கிக் கொண்டார். விளங்கிக் கொண்ட அந்த தப்பான அந்த சட்டத்தை, எதை தான் தவறாக விளங்கி வைத்திருக்கிறாரோ அந்த தவறான சட்டத்தை இமாமின் மீது பாய்ச்சுகிறார். இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று. எவ்வளவு கொடுமை பார்த்தீர்களா? என்னிடத்திலே ஒரு சீட்டை எழுதி ரூமுக்குள்ளே போட்டிருக்கிறார். அதுல என்ன எழுதியிருக்கிறார்? கடிதம். என்ன எழுதியிருக்கிறார்? நாங்கள் உங்களுக்கு பின்னால் மக்ரிபு தொழுகின்ற வாலிபர்கள். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம்தான். மக்ரிபுக்கு மட்டும் நாங்கள் வருகிறோம், எங்களது நண்பர்களோடு வருவது வழக்கம். உங்களுக்கு பின்னால் மக்ரிபை தொழுகிறோம். ஆனால் முதல் அத்தஹியாத்திலே, மக்ரிபிலே முதல் அத்தஹியாத்,
அந்த முதல் அத்தஹியாத்திலே दरूद शरीफ पढ़ने के लिए हमने वक्त दीजिए. என்ன எழுதியிருக்கிறார்? எங்களுக்கு முதல் அத்தஹியாத்திலே दरूद இப்ராஹிம் ஓதுவதற்கு நேரம் கொடுங்கள். ஏங்க दरूद இப்ராஹிம் ஓதணுமா ஓதக்கூடாதா? அது என்ன முறை, சட்டம் என்ன என்று கேட்டால் பரவாயில்லை. முதல் அத்தஹியாத்திலே दरूद शरीफ ஓதுவதற்கு, சலவாத்தை ஓதுவதற்கு எங்களுக்கு நேரம் கொடுங்கள். இது ஒன்று. இரண்டாவது, மூன்றாவது ரக்காத்திலே, மக்ரிபுனுடைய மூன்றாவது ரக்காத்திலே ஃபாத்திஹா சூரா ஓதுறதுக்கு நேரம் கொடுங்க. எந்த அளவுக்கு மார்க்கமறியாத முதல் அத்தஹியாத்திலே அத்தஹியாத்தை தவிர்த்து வேற எதுவும் ஓதக்கூடாது. ஏனென்றால் ஹனஃபி முஸல்லா, ஷாஃபி மஸ்லக் என்று நீங்கள் கேட்டால் சட்டம் வேறு. ஆனால் ஹனஃபி முஸல்லாவின் பிரகாரம் முதல் அத்தஹியாத்திலே அத்தஹியாத்தை தவிர்த்து எதுவும் ஓதக்கூடாது. சரி, இவருடைய சட்டத்தின் பிரகாரமே அத்தஹியாத்துக்கு பிறகு தரூத் ஷரீஃப் ஓதுவது கூடும் அல்லது ஓதுவது முஸ்தஹப் என்கிற அமைப்பிலே வைத்தாலும் ஹனஃபி முஸல்லாவில கொஞ்சம் நேரம் அதிகமாகப்படுத்திட்டா ஹனஃபியாக தொழக்கூடியவர்கள் எல்லாம் தரூத் ஷரீஃப் ஓதிடுவாங்க. ஏனென்றால் ஆட்டோமேட்டிக் அத்தஹியாத்தை ஓதி முடிச்ச மாத்திரத்தில் எது வந்துடும், தானாவே தரூத் ஷரீஃப் வந்துடும். என்ன சொல்கிறார்? தொழுகையை நாங்கள் பரிபூர்ணமாக தொழுவதற்கு தரூத் ஷரீஃப் ஓதுவதற்கு நேரம் கொடுங்கள். தரூத் ஷரீஃபை ஓதக்கூடாதே அல்லது என்ன கேட்கலாம், எப்படி சட்டம் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசிக்கிறோம் என்று கேட்டார். இனி இரண்டாவது என்ன, மூன்றாவது ரக்காத்துல நாங்க ஃபாத்திஹா சூரா ஓதணும். எங்க மூன்றாவது ரக்காத்தா இருக்கட்டும், நாலாவது ரக்காத்தா இருக்கட்டும், அந்த இரண்டு ரக்காத்திலேயே இமாம் தான் ஃபாத்திஹா சூரா ஓதுவாரு. நாம அமைதியா நிக்க வேண்டியதான். இமாம் ருக்குல போனா நம்மளும் ருக்குல போயிட வேண்டியதான். ஃபாத்திஹா சூரா ஓதுறது தடை, ஹனஃபி மஸ்லக்ல தடை. ஆனா கேட்டவரும் ஹனஃபியா ஷாஃபியா எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் தன்னை பத்தி சொல்லி இருந்தா பரவாயில்லை, தனது அட்ரஸ் வெளிப்படுத்தியிருந்தா பரவாயில்லை, தான் யாருன்றதை வெளிப்படுத்தி இருந்த அளவு போன் அடிச்சு கூப்பிட்டுருப்பேன், தம்பி என் பக்கத்துல வந்திருப்பான், நான் ஹயாத்தா தான் இருக்கிறேன், இந்த ரூம்ல தான் இருக்கிறேன், ரூம்ல வந்து நேரடியாக கேட்கலாம். அப்ப கேட்கின்ற முறையும் தெரியவில்லை, எப்படி கேட்க வேண்டும் என்கிற நாகரிகமும் தெரியவில்லை. மார்க்கத்தை தான் தவறாக விளங்கி இதன் பிரகாரம் நீங்கள் நடங்கள் என்று இமாமுக்கு உத்தரவு. எவ்வளவு ஒரு தவறான நிலை பார்த்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற தோழர்கள் விஷயத்திலே ஹலால் எது ஹராம் எது இதிலே மிக அதிகம் கவனம் செலுத்துவார்கள். ஒவ்வொரு நேரத்திலேயும் அவர்களை பற்றிய கவலையில் இருப்பார்கள். வருகின்ற தோழரை முழுமைப்படுத்த வேண்டும், அவரை பக்குவப்படுத்தி விட வேண்டும், அவரது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட வேண்டும், இதே எண்ணத்தில் இருப்பார்கள். வந்தவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லிமாகி விடுவேன், ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, நான் விபச்சாரம் செய்து பழக்கம் உள்ளவன், என்னிலிருந்து அதை பிரித்திட முடியாது, அதிலிருந்து நானும் விடுபட முடியவில்லை, எனவே நான் இந்த ஒரு துன்பத்தில் இருக்கிற காரணத்தால் யோசிக்கிறேன். நபிகள் சொன்னார்கள், ஒன்றும் யோசிக்க வேண்டாம், கலிமாவை சொல்லுங்கள், உள்ளே வந்துடுங்கள். அவர் கலிமாவை சொன்னார், முஸ்லிமாகி விட்டார், உள்ளே வந்து விட்டார். இந்த பக்குவங்கள் இன்று இல்லாத காரணத்தால் எத்தனையோ இழப்புகள், ஒன்று இரண்டு இழப்புகள் அல்ல, நபி அவர்கள் எப்படி அணுகி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். முதலில் கலிமாவை சொல்லுங்கள், உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார்கள், உள்ளே வந்து விட்டார். வந்த சில காலத்துக்கு பிறகு வந்து அவரது உள்ளத்தை பக்குவப்படுத்திய பிறகு, உள்ளத்தை தூய்மைப்படுத்திய பிறகு ஒரு நாள் கேட்கிறார்கள், அந்த குணத்திலிருந்து அவர் விடுபட்டாரா இல்லையா என்பதல்ல. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுடைய துணைவியோடு இன்னொருவர் இருக்க கண்டால், உங்களது மனைவியோடு இன்னொருவர் இருக்க கண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர் ஒன்றும் சொல்லவில்லை. யார சொல்லுதா, நான் வைத்திருக்கிற அந்த வாள் நுனியின் மூலம் பதில் தருவேன், அப்படி என்றால் தலையை தனியாக்கிறேன்னு சொல்றார். உடனே நபீர் சொன்னாங்க, உங்களுக்கு இவ்வளவு ரோஷம் இருக்கிறது என்றால், அதே ரோஷம் நீங்கள் எந்த பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொள்ள நினைக்கிறீர்களோ அவருக்கும் அதே ரோஷம் இருக்கும் அல்லவா? அந்த பெண் யாருக்காவது மனைவியாக இருக்கலாம், அல்லது எவருக்காவது மகளாக இருக்கலாம், அல்லது யாருக்காவது தங்கையாக இருக்கலாம், அவர்களுக்கு அந்த ரோஷம் ஏற்படாதா என்று கேட்ட பிறகு, யார் ரசூலல்லாஹ், நான் புரிந்து கொண்டேன், நான் விளங்கிக் கொண்டேன், நான் அதிலிருந்து தவிர்த்து கொண்டேன் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே அழைத்து அவரது நெஞ்சத்திலே தனது கரத்தை வைத்து,
தனது முபாரக்கான கரத்தை வைக்கிறார்கள், நெஞ்சத்திலே வைத்து துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம தஹிர கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு வஃபிர் தம்பஹு. நபி அவர்கள் 3 துஆ செய்கிறார்கள். இறைவா, இவரது கல்வை தூய்மைப்படுத்தி விடு, இவரது மறைவிடத்தை அழகுபடுத்தி விடு. ஏனென்றால் மறைவிடம் எப்பொழுது அழகு வரும்? உரிய இடத்தில் புழங்கினால் அது அழகு, உரிய இடம் தவறினால் அது அநாகரிகம். எனவே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவரது மறைவிடத்தை அழகுபடுத்திடு, இவரது உள்ளத்தை தூய்மைப்படுத்திவிடு, இவர் செய்துவிட்ட பாவங்களை மன்னித்திடு என்று துஆ செய்கிறார். அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், மரணம் வரையிலும் என் உள்ளத்திலே தவறான எண்ணங்களே தோன்றவில்லை. நபி அவர்களது அணுகுமுறை இப்படித்தான் இருந்திருக்கிறது பெரியவர்களே. ஒன்று, ஹலால் ஹராம் விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதிகம் அதை போதித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். நம்மிடத்திலே வந்து செல்கிறார், நமது அன்பர் வருகிறார், நண்பர் வருகிறார், சொந்தங்கள் வருகின்றன, பந்தங்கள் வருகின்றன, மார்க்கம் கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டும். அந்த மார்க்கத்தை மிக அழகாக சொல்லித்தர வேண்டும், மார்க்கத்தை மிக அழகாக சொல்லித்தர வேண்டும். இல்லங்க, இதெல்லாம் சொல்ல போனா சொந்தம் விட்டு போயிடும், இதெல்லாம் சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும், இதெல்லாம் சொல்றது மூலயமாக நட்பு துண்டிச்சு போயிடும், இதெல்லாம் சொல்றதுனால அவர் வந்து போறவர் வராம போயிருவாரு. ஏங்க, வராம போனா அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கத்துக்கு முரணாக நடப்பவர் வருவதை நிறுத்திக் கொண்டார், பரவாயில்லை. மார்க்கத்திலிருந்து விலகி இருப்பவர், மார்க்கத்துக்கு முரணாக செயல்படக்கூடியவர் நட்பை துண்டித்துக் கொண்டார், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வருகின்ற நேரத்தில் மிக அழகாக சொல்ல வேண்டும். நண்பராக இருக்கிறார், கையிலே வளையம் அணிந்திருக்கிறார், கையிலே வளையம் அணிந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் வளையம் அணிகிறாரோ அவர் நாளைய நாளிலே நெருப்பினால் செய்யப்பட்ட வளையத்தை அணிவிக்கப்படுவார். அவருக்கு சொல்லணும், அவர் 2 காதுல ஒரு காதுக்கு மட்டும் கம்மல் போட்டிருக்கிறாரு. அப்ப அவருக்கு சொல்லணும், இது என்னங்க நாகரிகம்? இது நாகரிகம் இல்லைங்க, இது நபி அவர்கள் கொண்டு வந்த ஷரீஅத்தை கொச்சைப்படுத்துகின்ற காரியம். இதை ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது. ஏங்க சார், 2 காதுல ஒரு காதுல போட்டிருக்கிறதா சொல்றீங்களே, அப்ப 2 காதுலயும் போட்டுக்கலாம் அதுன்னு கேட்டுருவாங்க. ஏங்க, 2மே தவறு. ஆனா என்ன அர்த்தத்தில் போடுகிறார்கள் என்று தெரியவில்லை. எவ்வளவு அநாகரிகமாக புருவத்திலே போட்டுக் கொள்கிறார்கள், உதட்டிலே போட்டுக் கொள்கிறார்கள், காதிலே போட்டுக் கொள்கிறார்கள். இதைவிட கொடுமை என்ன? இஸ்லாமிய வாலிபர்கள் தனது புஜத்திலே பச்சை குத்திக் கொள்கிறார்கள், தொடையிலே பச்சை குத்திக் கொள்கிறான். ஒரு முஸ்லிமுடைய காரியமா, ஒரு முஃமினுடைய காரியமா இது? எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சாபத்துக்குரிய செயல் இது. ஆனால் இதையெல்லாம் தனது அன்பர்கள் நண்பர்கள் செய்ய, நல்ல மார்க்கம் உள்ளவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும்னு சொல்லவே மாட்டான், அதை தடுக்கிறதே இல்லை, அதை எத்தி வைக்கிறதே இல்லை. நபி அவர்கள் செய்ததை நாம் மிக அழகாக சொல்லித்தர வேண்டுமா இல்லையா? கவலையாவது வர வேண்டுமா இல்லையா? ஆனால் இவைகள் எல்லாம் விடுபட்டு போனதின் விளைவுதான் இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக சொல்ல வருகிறேன், மார்க்கத்தை நாம சொல்ல விட்டுட்டோம், அதை கொண்டு போய் எத்தி வைக்க நாம மறந்துட்டோம். வெறும் மார்க்கம் அப்படின்னு சொன்னா பள்ளிக்கு கொண்டு வர்றது தொழு வைக்கிறது தான். இல்ல இல்ல இல்ல, வெறும் மார்க்கம் சொன்னா அவருக்கு அடர்ந்த தாடியை வர வைக்கிறது மட்டும்தான். இல்ல இல்ல, மார்க்கம் சொன்னா அவரை எப்படியாவது ஜுப்பா போட வைக்கிறதா நோக்கம். இல்ல இல்ல, மார்க்கம் என்று சொன்னா அவரை கொஞ்சம் தீன்தாரியினுடைய கோலத்துக்கு கொண்டு வர்றது இது மட்டுமல்ல, அவரது நடை உடை பாவனை எண்ணங்கள் செயல்கள் சகலத்திலேயும் அவர் முஸ்லீமாக மாறணும், அவர் முஃமினாக மாறணும். அதுல நாம கவனமா இருக்கணும். கணவன் நிற்கிறான் புத்துகான் மாதிரி, கணவன் நிற்கிறான் அப்படியே புத்துகான் மாதிரி சில மாதிரி நிற்கிறான். தன் மனைவியையும் மகளையும் அங்கே உட்கார வைத்திருக்கிறான். எதிரிலே அமர்ந்திருப்பவன் அந்நியன், அவனிடத்திலே 2 பேரும் கையை கொடுத்து நிற்கிறாங்க. அந்த எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவன் 2 பேருக்கு மருதாணி போட்டு விடுறான். ஆனா கணவன் எப்படி நிக்கிறான்? புத்துகான் மாதிரி நிக்கிறான். அவனுக்கு ஏதாவது மார்க்கம் தெரியுதா? தான் முஸ்லிம் என்கிற அந்த அந்தஸ்து புரிகிறதா? அவன் இருக்கிற அந்த ஸ்தானம் அவனுக்கு தெரிந்ததா? எதிர் தரப்பிலே ஒரு அந்நியனிடத்திலே யார் அவன்? அந்த வீரத் போய்விட்ட காரணத்தால், அந்த ரோஷங்கள் போய்விட்ட காரணத்தால், மானங்கள் போய்விட்ட காரணத்தால், மரியாதைகள் போய்விட்ட காரணத்தால் ஒரு முஸ்லிம் மதிக்கப்பட வேண்டிய மதிப்பிழந்து கிடக்கிறான்.
ஒரு முஃமின் அவன் போற்றப்பட வேண்டியவன், புகழப்பட வேண்டியவன், உயர் அந்தஸ்தில் இருக்க வேண்டியவன் கீழே தாழ்த்தப்பட்டிருக்கிறான். அந்நிய ஆண்களிடத்திலே கைகளை கொடுத்து அவர்கள் மருதாணியிட்டு அவர்கள் அழகு பார்க்க வேண்டுமா? எவர் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக் கொள்கிறாரோ, எவர் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக் கொள்கிறாரோ அவருக்கு மருதாணி இலவசமாக போடப்படும். குடும்பத்தில் ஒருவருக்குத்தான், ஒரு 1000க்கு ஒருத்தருக்கு தான் மருதாணி போடப்படும். கீழே மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவசரமா சீக்கிரம் போங்க. நஊது பில்லாஹி மின் ஸாலிக். அங்கே குழுமி இருக்கிற கூட்டம் முழுக்க முஸ்லிம்களாக இருக்கிறார். அங்கே ஒன்றன் பின் ஒன்றாக நீ போட்டு விட்ட பிறகு நானு, எனக்கு பிறகு நீ என்று அங்க போட்டி பார்க்கிறதா எல்லா முஸ்லிம்கள். அத்தனை பேரும் இளவயது பெண்களை இங்கே கொண்டு வந்து தன் மகளை, தன் மனைவியை, தன் தங்கையை அங்கே அமர வைத்து போட வைக்கிறான் என்றால் இந்த குடும்பங்களிலே மார்க்கம் என்ன இருக்கிறது? இவர்களுக்கு என்ன மரியாதை? இவர்களை பாதுகாக்க வேண்டும், இவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், இவர்களுக்கு ரப்பு உதவி செய்ய வேண்டும் என்பது என்ன கடமை? இவர்களுக்கு நேருகின்ற துன்பங்களிலிருந்து அல்லாஹ் விலக்கி தர வேண்டும் என்பது ரப்பின் மீது பொறுப்பு இருக்கிறதா? வகான ஹக்கன் அலல்லாஹி நஸ்ருல் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகான ஹக்கன் அலல்லாஹி நஸ்ருல் முஃமினீன். முஃமின்களாக வாழ்ந்தால் அவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கடமை என்கிறார். அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் அவர்கள் மீது உதவி செய்வது என் மீது கடமை என்கிறார். அவர்கள் நான் கொண்டு வந்த, நான் கொடுத்துவிட்ட ஷரியத்தின் பிரகாரம் அவர்கள் வாழ்ந்தால் அவர்களை எவரும் நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு அரணாக பாதுகாப்பளிப்பது என் மீது கடமை என்கிறான். அப்படி இல்லை என்றால் அவர்களை பாதுகாப்பது என்ன கடமையா? எனவேதான் பாதுகாப்பை கொஞ்சம் ஒத்தி வைத்திருக்கிறான். அதிவிரைவிலே முஸ்லிம்களாக மாறுங்கள், அதிவிரைவிலே முஃமின்களாக மாறுங்கள், அதிவிரைவிலே முஸ்லிம்களாக நீங்கள் தௌபா செய்து நீங்கள் மீடேறுங்கள், நீங்கள் மீண்டிடுங்கள் என்பதற்காக ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஒரு நேரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அந்த நிலை நம்மிடத்தில் ஏற்படாதவரை, அந்த நிலை நம்மிடத்தில் ஒரு மாற்றம் உண்டாகாதவரை நிச்சயமாக ரப்பின் தரப்பிலிருந்து உதவியை எதிர்பார்ப்பது வீண் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் அதுதான் குர்ஆனுடைய வாக்குறுதி, அதுதான் பெரியவர்களே, ஹதீஸின் வாக்குறுதி அதுதான். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். நபி அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த 2 விஷயங்களிலே ஒன்றை சொல்லி இருக்கிறேன். அதிகம் அதிகம் வருகின்ற ஒவ்வொரு தோழரிடத்திலேயும் ஹலால் ஹராமை போதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவரது நடையிலிருந்து உடையிலிருந்து அணுகுமுறை அனைத்தையும் நபி அவர்கள் கவனிப்பார்கள், அதை சொல்லித் தருவார்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். இனி அடுத்ததை நபி அவர்கள் என்ன செய்வார்கள், அடுத்த போதனை எதுவாக இருந்தது, அது எதை அவர்களுக்கு வலியுறுத்தியது என்பதை வரக்கூடிய ஜும்ஆவிலே நினைவுபடுத்துவேன். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே சுப்ராவில் வைக்கப்பட்டிருக்கிற உணவுகளை போல, எப்படி சொல்கிறார்கள், சுப்ராவிலே வைக்கப்பட்டிருக்கிற உணவுகளின் மீது அந்த சுப்ராவை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்கள் எப்படி இருப்பார்களோ, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, இல்லை எனக்கு இது வேணாம், அதை கொடு, இஷ்ட பிரகாரம் அந்த உணவின் மீது தன் ஆதிக்கத்தை செலுத்துவதை போல சுப்ராவில் இருக்கிற உணவு போன்ற முஸ்லிம்கள் மாறிவிடுவார்கள். உணவு விரிப்பில் இருக்கிற உணவுகளை போல மாறிவிடுவார்கள். அந்த உணவுகளை எவரேனும் எதையேனும் எடுத்து சாப்பிட்டால் யாராவது கேள்வி கணக்குண்டா? எவர் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும். அப்படித்தான் இன்றைய நிலை. அந்த உணவு விரிப்பிலே வைக்கப்பட்டிருக்கிற முஸ்லிம்களை நபி அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். உணவு விரிப்பிலே வைக்கப்பட்டிருக்கிற உணவுகளை போன்ற முஸ்லிம்கள் ஆகி விடுவார்கள். உடனே சஹாபிகள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களின் எண்ணிக்கை மிக குறைவாக மாறிடுமா? உடனே நபியர் சொன்னார்கள், இன்று எவ்வளவு எண்ணிக்கையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதைவிட பன்மடங்காக, 100 மடங்காக பெருகி இருப்பார்கள், பல லட்சம் மடங்காக பெருகி இருப்பார்கள். அப்படி என்றால் அவ்வளவு பெருக்கம் ஏற்பட்ட பிறகு, அவ்வளவு அதிகமான தொகை ஏற்பட்ட பிறகு, ஜனத்தொகை முஸ்லிம்கள் உண்டான பிறகு இந்த நிலை எதனால் ஏற்படுகிறது? உடனே நபியர்கள் சொன்னார்கள், அடித்துக் கொண்டு வருகின்ற குப்பை, மழை பொழிந்து மழை வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு வருகின்ற குப்பைகள் எப்படி தண்ணீரை எதிர்த்து போக முடியாதோ அப்படி குப்பைகளாக மிதப்பார்கள். இன்னும் கொஞ்சம் அழுத்தமான வார்த்தை,
உடனே நபியரிடத்தில் சஹாபிகள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதன் காரணமாக இந்த நிலை முஸ்லிம்களுக்கு ஏற்படும்? உடனே நபியர்கள் சொன்னார்கள், 2 விஷயங்கள். ஒன்று, துன்யா, இந்த உலகம் 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 என்று கிடப்பார்கள். உலகத்தின் மீது அவ்வளவு மோகம் கொண்டு கிடப்பார்கள். உலகத்தை அவ்வளவு ஆசிப்பார்கள், உலகத்தை நேசிப்பார்கள், உலகத்தை அவர்கள் காதலிப்பார்கள், உலகம் உலகம் என்று கிடப்பார்கள். இரண்டாவது என்ன? கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுப்பார்கள். மௌத் ஆகிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும். இது முஃமினுக்கு அழகல்ல. இந்த உலகத்தின் மீது நேசம் வைப்பதும் மரணத்தை வெறுப்பதும் ஒரு முஸ்லிமுக்கு முஃமினுக்கு அழகல்ல. ஆனால் இந்த இரண்டும் முஸ்லிம்களின் உள்ளத்திலே, முஃமின்களின் உள்ளத்திலே, அவர்களது நாடி நரம்புகளிலே, அவர்களது உணர்வுகளிலே இவைகள் கலந்து விடுகிற காரணத்தால் ரப்பு தருகிற தண்டனை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த நிலைதான் இன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலிருந்து மீடேறி வந்தால், தௌபா செய்து ரப்பிடத்திலே முறையிட்டு தன்னை ஒப்படைத்து, ரப்பே, இனி எனது பணம் எதுவும் வேலைக்கு உதவாது, எனது படிப்பு எதற்கும் உதவாது, எனது சிந்தனை எதற்கும் உதவாது, என்னுடைய பிளானிங் எதற்கும் உதவாது, நீதான் எனக்கு சகலமும் என்று ரப்பிடத்திலே தன்னை ஒப்படைக்கிற நேரத்தில் அப்பொழுது சொல்லுவான், வகான ஹக்கன் அலல்லாஹி நஸ்ருல் முஃமினீன், இப்பொழுது நீ முஃமினாக மாறிவிட்டாய், இப்பொழுது நீ உண்மை முஸ்லிமாக மாறிவிட்டாய், எவருக்கும் இடைஞ்சல் நீ தரக்கூடியவன் அல்ல, இடைஞ்சல்களையும் கஷ்டங்களையும் பொறுத்துக் கொள்ளக்கூடிய மனிதனாக மாறிவிட்டாய், பிறரது உணர்வுகளை மதிப்பவனாக ஆகிவிட்டாய், இப்பொழுது உனக்கு உதவி செய்வது என் மீது கடமை என்று ரப்பு இறங்கி களம் இறங்கி செயல்படுவான். இது அவனது வாக்குறுதி. இதை விளங்கிக் கொண்டு வாழுகின்ற வாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானார். இனி அடுத்த நபி அவர்கள் கவனம் செலுத்துகின்ற செய்தி என்ன? அடுத்தடுத்து என்ன நிகழும் என்பதை சஹாபிகளிடத்தில் போதிப்பார்கள். எனது மரணத்திற்கு பிறகு என்ன நிகழும், அதற்கடுத்து என்ன நிகழும், அதற்கடுத்து என்ன நிகழும், கியாமத் வரையிலும் என்னென்ன நிகழும் என்பதை நபி அவர்கள் முன்கூட்டியே சொல்லி இருந்தார்கள். அப்படி சொல்லி 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 சஹாபிகளை பக்குவப்படுத்தினார்கள். அந்த செய்திகளையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். அப்படி நபியர்கள் சொன்ன அனைத்தும் வந்து விட்டதா, இல்லை இன்னும் மிச்சம் இருக்கிறதா, என்னென்ன நிகழ்ந்து விட்டது, என்னென்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன நிகழப்போகிறது, இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவேன். இவைகள் எல்லாம் கேட்பதன் மூலமாக நம்மை திருத்திக் கொள்கிற போது நிச்சயமாக ரப்பின் உதவி ஏற்படும். நிச்சயமாக அவனது வாக்குறுதி உண்மையானது, அவன் வாக்கில் மீறாதவன். நிச்சயமாக அந்த வாக்குறுதிகள் உண்மையாக இருக்கிறது என்கிற நம்பிக்கை உண்டாகும். பெரியவர்களே, அல்லாஹ் புரிந்து கொள்ளும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானா. அன்பிருந்த பெரியோர்களே, இதோ இந்த பக்கத்திலே புளியந்தோப்பு என்றிருக்கிறது. அங்கே 2வது தெருவிலே ஒரு பள்ளிவாசல். அல்ஹம்துலில்லாஹ் மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிற